ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க அம்மாக்குள்ளே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பாள். கரெக்டாக அந்த கிம் வருவான். நீ ஏன் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா, அதான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான்னா வந்துட்டு கரிச்சிப்பு வந்து தருவான். பட் அவன் வந்துட்டு வாங்கவே மாட்டா. அவன் வந்துட்டு ஆல்ரெடி இவளுக்கு கீமை பிடிக்காதில்ல. ஸோ என்ன பண்ணுவானா, இங்கே இப்போதைக்கு இருக்கா, ஆனால் அவனை அந்தளவுக்கு நம்ப மாட்டான். ஸோ என்ன பண்ணுவானா, ஒன்று வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டிஷ்யூ வந்து எடுத்துக்கிறான். அப்படியே வந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறான்னா, அம்மா நீ கவலைப்படாதம்மா, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம், நான் எப்படியாச்சும் வேறு வீட்டை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இதெல்லாம் அவன் பின்னாடி காலில் வாங்கிட்டு செம காண்டா இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா கீழே உட்காந்து என்ன சொல்கிறான், நீ இன்னுமே மாறவே இல்லையா, இங்கே பாரு நான் சின்ன வயசில் வந்துட்டு உனக்கும் உங்கள் அம்மா உன்னோட அண்ணனுக்குலாம் ஏதாச்சும் நான் வந்து நினச்சிருப்பேன். அப்போ வந்து நான் பேடாக தெரிஞ்சிருப்பேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அது சின்ன வயசில் நான் வந்துட்டு சின்ன பையனாக இருக்கும் போது அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நான் உங்ககிட்ட ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கேன், நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது, நான் மாறிட்டேன். நீ என்னை நம்பலாம், நீ வந்துட்டு இங்கே கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அம்மாவுக்கு சரியாகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம், நீ ஏன் ஃபீல் பண்ணுற, நான் வந்துட்டு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் நம்ப மாட்டேங்கிறான். பட் இருந்தாலுமே இவன் நான் இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். உன்னை என்ன பண்ணா ஷோட்டில் கை வச்சுட்டு நான் இருக்கேன் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தட்டி கொடுக்குறானா. பட் அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அவன் நவுந்துடுறான். அவன் போனதுக்கப்புறம் அழுகிறா. ஏன்னா இவளுக்கு இந்த சுச்சுவேஷன் இந்த இடம் எதுவுமே பிடிக்கல. உட்காந்து அழுதுட்டு இருக்கா, என்ன நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு வந்துட்டு பீரை தான் காட்டுறாங்க. பீர் அங்கேயே வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறான், டே நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி அவன் வந்துட்டு கீம் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே 2 பேரும் போயிருக்காங்க, எப்படி இருந்தாலும் அவங்களை கூப்பிடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் வெளியே வர சொல்லுங்கும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என் பேச்சு வந்து என் தங்கச்சி கேட்பலான்னு தெரியல, நீ வேணா கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லும்போது பீர் வந்து ஓகே நான் வந்துட்டு நம்மகிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து நமக்கு வந்து கால் பண்ணுறான். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே தான் உட்காந்துருக்கா. அவளுக்கு ஏதோ தனிமையாக இருக்க மாதிரி இருக்குது, இங்கே ஒரு சேஃப் இல்லாத மாதிரி இருக்குது கிம் வீட்டில். அப்போ கரெக்டாக வந்து கால் பண்ணி அவன் சொல்கிறான், நீ எதுக்கு அங்கே இருக்க, நீ ஃபஸ்ட்டு கிளம்பி வா, அம்மாவை அழைச்சிட்டு வா, நான் வந்து சேஃபு சைடாக இங்கே பார்த்துக்கலாம், நீ வா அப்படிங்கும் போது அப்போ வந்து அவள் கண்டுபிடிச்சிட்டா, யார் உன் பின்னாடி யார் இருக்கா, என் அண்ணன் தானே இருக்கான், என் அண்ணன் தானே படி பேச சொல்கிறான், ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணனை வந்து அந்த மாஃபியா அந்த கேங்லேருந்து வெளியே வர சொல்லு, அவனை வந்துட்டு ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லு, இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் கலந்துக்க போய் தான் வீடை ஃபுல்லாகவே எரிச்சிட்டாங்க, ப்ளீஸ் நீ என் அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினானா என்கிட்ட நீ ஃபோன் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. இவனுக்கா என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஹீரோக்கும் புரியுது, ஓகே வந்து கட் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிம் என்ன பண்ணுறான்னா, அங்கே வந்துட்டு அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, ஹீரோட அம்மா. ஸோ அந்த ரூமுக்கு வந்துட்டு போகிறான். பேசாமல் இவங்களை சாகடிச்சிடலாமா அப்படின்னு இவனுக்கு அந்த அளவுக்கு இவங்க மேலே கோவம் இருக்குது. ஸோ சின்ன வயசுலலாம் நினச்சி பார்க்குறான், அவங்க அப்பா வந்துட்டு இந்த ஃபேமிலிக்காக நம்மளை எவ்வளோ வந்துட்டு கேவலப்படுத்திருக்காரு, எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த லேடிக்காக தானே சொல்லிட்டு அப்படியே வந்து கழுத்தை நெரிக்கலான்னு போகிறான். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு யாரும் பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சிறாங்க. கிம் நீ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு இவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆக்சுவலி அவன் கொலை பண்ண போயிருக்கானா என்னன்னு தெரில. பட் அவனுக்கு கோவம் நிறையா இருக்குது. டக்குன்னு வந்து உட்காந்துமே அவன் கேட்குறாங்க, ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா, நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, நீ உங்கள் அப்பா மாதிரி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருப்பேன், இந்த மாதிரி நீ என்னை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இவ்வளோ இந்த கஷ்டத்துலையுமே நீ எங்களை கூட வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு அப்படியே பேசுகிறான். ஆனால் அவனோட பேச்சு மட்டும் தான் சாஃப்டாக தெரியுது. பட் அவனோட கண், அவனோட மூஞ்சி ரியாக்ஷன் எல்லாமே சமகாண்டாக இருக்குது. ரொம்பவே தேங்க்ஸ், என் நிலைமை ஏன் அப்படி இருக்குன்னு தெரில, இன்னுக்கோ நல்ல வேலை கிடச்சான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அழுது முடிச்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு இந்த ஆண்டி ஏன்டா தொட்டோங்கிற மாதிரி அந்த கையெல்லாம் வந்துட்டு கழுவுறான். அவ்வளோ ஒரு அருவருப்பாக நினைக்கிறான் போல். அந்த வீட்டில் வேலைக்காரங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் கிம் சார் வந்து ஒரு ஃபேமிலி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த நம்மங்கிற பொண்ணு வந்துட்டு ஓவராக வந்து சார் வந்து எய்த்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்க அப்படியே அரச புரசெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்களே. ஸோ அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆண்டி இருக்காங்களே, மேட் ஆண்டி, மெயின் ஆண்டி, அவங்களுக்கு வந்துட்டு இந்த நம்மங்கிற பொண்ணு ஓவராக பண்ணுதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் அடக்கி வைக்கலான்ட்டு போயிட்டு நம்மக்கிட்ட போய் சண்டை போட போகிறாங்க. அப்போ நம்ம வந்துட்டு சும்மா கிடையாதுல்ல, அவளே நல்லா இறங்கி தானே சண்டை போடுவா. ஸோ வந்துட்டு அவள் என்ன பண்ணுறேன்னா, யார் நீங்கள் இங்கே ஒர்க் தானே பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்கு என்ன வந்துட்டு அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஏற்று பேசுகிறா. இங்கே பாருங்கள் ஆண்டி, நான் இந்த வீட்டில் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகிறேன், நான் எங்கே எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் ஓவராக பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏற்று பேசிட்டு போகிறாள். இவங்க வந்து அப்போலேருந்து இருக்காங்க, அப்படியே அம்மா மாதிரியே இருக்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க ஃபேமிலி இப்படி தான் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்படுறாங்க. என்னடா இந்த பொண்ணு இன்னும் வளர்ந்துமே இப்படியே சின்ன வயசில் எப்படி பேசலாம் அதே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் லீன் இருக்கால, அவன் என்ன பண்ண பேசாமல் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. கட்டாகியை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். என்ன பண்ணுற லீன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தெரிஞ்சு இவ வந்து ட்ரக்குக்கு ரொம்ப அடிமையாக இருக்கா, அது இல்லாமல் அந்த போதை மருந்து இல்லாமல் அவளால் இருக்க முடியல. ஸோ அவளுக்கு வந்துட்டு பேசாமல் செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அடிக்டடாக இருக்கவங்களாம் வந்துட்டு அந்த இதுலேருந்து வெளியே
வெளியே வர வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே வந்துட்டு அவங்க 1 வீக் அட்லீஸ்ட் 1 வீக் 1 மந்த் இருந்தால் போதும், அவங்கள வந்துட்டு இதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணானா, இதுதான் சேஃபு, நீ வந்து இங்கே இது நீ இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே சியா தான் பழக்கி விட்டுருப்பான் இவளுக்கு. ஸோ இவ என்ன பண்ணுறான்னா, ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, பட் இதை வந்து கிம் கிட்ட சொல்லாத, நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கிம்க்கு தெரிய வேணாங்கும் போது, ஓகே நீ பயப்படாத, நான் கிம் கிட்ட சொல்ல போகிறதில்ல, நீ போ, நான் உனக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு சேர்த்து விட்டுடுறான். அங்கே தான் இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ட்ரக்லேருந்து வெளியே வரதுக்குள்ள ப்ரொசீஜர்லாம் வந்துட்டு எடுக்க போகிறா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இது லீன் வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு மாட்டிக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, கிம்மை வந்து பார்க்க வரா. கிம்க்கு வந்துட்டு என்ன அதிசயமாக வந்திருக்காங்கும் போது, எங்கள் லீனை பார்த்து பேசணும், அன்றைக்கி கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாலா, நானும் வந்து கிளம்பி போயிட்டேங்கும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, லீன் வந்துட்டு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா அப்படின்னு வந்து சமாளிக்கலாம். இவன் வீட்டில் இல்லை, அதை வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறான். இல்லை இந்த உனக்கு தெரியும்ல, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் மூட் ஸ்விங் மாதிரி பண்ணுறாங்க, அது இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்லாம், அதான் வந்துட்டு தங்கச்சி பண்ணியிருக்கா, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு என்னமோ சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னவே சொல்லியிருப்பானே இந்த பிரதர் வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறா, டவுட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ எதார்த்தமாக ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம இருக்கா. நம்ம பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஷாக், என்ன நம்ம இங்கே இருக்காளான்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறா. நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்லை, இப்போ வந்து கிமோட ஆளாக வந்துட்டு இவன் இருக்கா, நம்ம அண்ணோட ஆள் கிடையாதுன்ட்டு. ஸோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் வந்து பேச மாட்டேங்கிறான். நம்ம அந்த இடத்த விட்டு போகிறா. இவன் வந்துட்டு பார்க்குறான், இவனுக்கு எல்லாரும் வந்துட்டு எரியறது மாறி மாறி வந்து டென்ஷனை காட்டிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்களும் வெறுப்பை தட்டுறதுலாம் வந்து எனக்கு சந்தோஷமாக தானே இருக்குது. ஸோ வந்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறான். ஹீரோயின் வந்துட்டு பின்னாடியே போயிட்டுருக்கா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு தெரியும் என் அண்ணனை வந்துட்டு நீங்கள் ஏமாற்றிட்டு இவனை வந்து டேட் பண்ணுறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்துடுறாங்க. அம்மா நீ ஏமா வெளியே வந்த, இல்லை நான் ரொம்ப நேரமாக நான் உன்னை கூப்பிட்டுட்டு இருந்தேன்டி, நீ எங்கே போனேன்னு தெரியல, அதான் வந்து கூப்பிட்டுக்கிட்டே வந்து அவனோட பேச்சு சத்தம் கேட்டுச்சு. யார் இது, இன்னொரு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாங்கும் போது, நீ வந்து பொய் சொல்கிறியா, எனக்கு நல்லாவே தெரியுது இந்த டியாவோட வாய்ஸ் தானே, ஏமா டியா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்புறம் என்னம்மா இங்கே நான் கிம் வீட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக கிம் வந்துடுறான். கரெக்டாக ஆண்டி நானும் டியாவும் வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு அங்கேயே வந்து சொல்கிறான். இதை கேட்டணுமே அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தான் பையனுக்கு வந்து டியா வந்துட்டு பிடிக்கும்ண்டு. பக்கத்தில் இருக்க தங்கச்சி அவள் கடுப்போட பார்க்குறா. ஆமாம் கொஞ்சம் நாளாக நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு எதுவும் சொல்ல தெரியல. டியாவும் ரொம்ப நல்ல பொண்ணு, கிம்மும் நல்ல பையன், 2 பேருக்குமே நல்ல மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு தங்கச்சி சொல்லி ஃபீல் பண்ணுறா. அம்மா உனக்கு தெரியும்ல அண்ணனுக்கு வந்து டியா தான் பிடிச்சிருந்துச்சி, 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க தான் நினச்சேன். ஆனால் திடுக்குன்னு பார்த்தீங்கன்னா டியா வந்துட்டு இந்த மாதிரி கிம்மை வந்து செலக்ட் பண்ணிட்டா. எனக்கு செம காண்டாக இருக்குமா, எனக்கு என்ன நம்பர்னே தெரில, டியாவை அப்படி இருக்காங்கும் போது ஆமாம் ஒரு பொண்ணு வந்துட்டு யார் வந்து விரும்புவாங்க, நல்லா செட்டில்டாக இருக்கவங்க பசங்களை தானே விரும்புவாங்க. ஸோ ஆனால் உன் அண்ணன் வந்து இப்போ செட்டில்டு இல்லை, அதுவும் மாஃபியா கேங்கெல்லாம் இருக்கான், ஸோ அதனால தான் அவன் வந்துட்டா போல, அதுக்குன்னு டியா வந்துட்டு கஷ்டப்பட்டாதங்கும் போது சரிம்மா அப்படின்னு அமைதியாக சொல்கிறா. ஆனால் ஏன்டா உனக்கு மட்டும் இப்படி அன்லக்கியாக இருக்குது, ஒய்ஃபும் வந்துட்டு உன்னை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீ லவ் பண்ண இந்த டியாங்கிற பொண்ணு வந்து உன் கூட இல்லை, பையனுக்கு இருந்த ஒரு நல்ல ஒர்க்கு கூட போயிடுச்சு, அவர் போலீஸாக தான் இருந்தான், ஸோ அதை வந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி என் பையனை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவனோட அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக அங்கே ஹீரோயின் இருக்கா. ஹீரோயினை பார்த்தனுமே நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு இவனை காட்டுறாங்க. இந்த வில்லன் இருக்கான கேம் அவன் என்ன பண்ணான்னா ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன், நீ இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடவா, லஞ்சுக்கு சாப்பிடவா, உன் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லும்போது, யார் நீ என்னை இன்வைட் பண்ணுறியா, எதுக்கு ஒன்று நினச்சி செய்ய போறியாங்கும் போது இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மீட் பண்ணியிருப்பாள். ஹீரோ வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான், தயவுசெய்து என் ஃபேமிலியை விட்டு தள்ளிடு, என்னோட தள்ளிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் தான் போயிருப்பான். அதுக்கப்புறம் அப்பப்போ போயிட்டு லின்னை வந்துட்டு அந்த சென்டரில் போய் பார்த்துட்டு வருவான். லின் ஒரு அளவுக்கு வந்துட்டு முன்னேறி வந்துட்டு இருக்கா. அவன் வந்து என்ன சொல்லுவானா, நீ எப்போவுமே கூட இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து கேட்பா. ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக நான் இன்றைக்கும் அண்ணனா அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த லூசை பைக்கையும் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு நீ வா, நான் லஞ்ச் ரெடி பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயினை வந்து கூப்பிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லஞ்ச்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வேறு அவ்வளோ கண்ணு தெரியாது, பார்த்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருப்போம். அம்மா ரொம்ப சுடுது பார்த்துக்கோ, இதான் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கும் இந்த வேலைக்காரங்களுக்கும் நிறைய வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இப்படி தான் நீ சின்ன வயசுலேயும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன், உங்கள் ஃபேமிலி இப்படி தான், உங்கள் ஃபேமிலியால் எங்கள் சார் ஃபேமிலி தான் வந்து நாசமாக போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவளுக்கா செம்மையாக டென்ஷன் ஆகிடும்.
அப்படியே என்ன பண்ணுவானா தண்ணி எடுத்து டக்குன்னு மூஞ்சில் ஊற்றி விட்டுருவா. நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டே இருக்கீங்கன்னு மூஞ்சில் ஊற்றி விட்டுருவா. அதுக்கப்புறம் கிம் வந்து அந்த மேடை வந்து திட்டி விட்டு அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா அவங்க பேசலாம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சூப்பு குடிங்க ஆறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து குடிங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த பக்கம் மேட்கிட்ட ஏற்றி விடுறதே இவன் அந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்கிறது. இங்கே வந்து அப்படி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூப்பிட்டுருப்பானா, ஹீரோயின் வந்து இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நீ வந்து தான் ஆகணும், உனக்கு தெரியும்ல இங்கே யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தில்ல, ஹின்னோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்கும் போது இவ சொல்லுவா அந்த மாதிரி ஹின் ஃபேமிலி எதுக்கு நீ வச்சிருக்க, அவங்கள ஃபஸ்ட்டு வெளியே விடு. ஓ நான் அவங்களை வெளியே விடணும்னா நீ வா, நான் கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும், நீ கூப்பிட்டா வந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தெரியும்ல உங்கள் அப்பாவும் என் கைக்குள்ளே தான், ஹின்னோட ஃபேமிலியும் என்கிட்ட தான் இருக்காங்க, ஒழுங்காக வந்துடு, அப்போ உனக்கு இன்னுமே வந்து ஹின் மேலே ஒரு சிம்பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். உனக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் உங்க கூட பழகிருக்கேனே அந்த பாசம் தான் அப்படின்னு சொல்லுவாளா. ஓ அப்படியா சரி என்ன வேணா எழுந்துட்டு போட்டும் நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான் ஹீரோயினை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேடு யாருக்குமே இந்த நம்ம ஃபேமிலி வந்து பிடிக்காது. ஸோ வந்துட்டு கோவமாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கிளம்பி வந்திருப்பாளா. இவங்க எப்போவுமே இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதை வந்து நம்ம ஹீரோயின் அம்மா தான் ரெசிபி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஹீரோட அம்மா சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பா. அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான்லேருந்து தான் அந்த இது பேஸ்ட் பண்ணும் போல். நான் முன்னிலேருந்து மீன் நினச்சிக்கிட்டேன், ப்ரான்லேருந்து பேஸ்ட் பண்ணும் போல். அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பழைய விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கும் சரி நமக்கும் அவங்களாம் சேர்ந்து அதெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஞாபகம் வருது. வழக்கப்போல் நம்ம என்ன பண்ணோன்னா டக்குன்னு கையை வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா போய் கிட்ட எடுக்கிறதுக்காக போயிட்டு அது ஏதோ ஒரு மேலே இருக்குது, கிச்சனுக்கு மேலே இருக்குது, அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் வரான், கிம் அங்கேருந்து வரான். வந்து நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு இருக்காளா, கொஞ்சம் ஆக்வர்டாக மேலே வந்து ட்ரெஸ்லாம் தூக்கியிருக்கு. இது வந்துட்டு இவன் என்ன பண்ணுறனா கேவலமாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுற எடுக்கிறேன்ட்டு கீழே விழுவாளா. இவன் என்ன பண்ணுறான் டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான், அவளை விடவே மாட்டேங்கிறான். ஃபஸ்ட்டு என்னை விடுன்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணுற, எதுக்கு இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா பிடிச்சி நல்லா ஹக் பண்ணிக்கிறான், அவளை விடவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஓ மெடிக்கல் கிட் எடுக்க வந்தியான்னு சொல்லிட்டு அவளை அப்புறம் எடுத்து கொடுக்குறான். ஏன் இது நீ என்கிட்ட கிட்ட நான் எடுத்து கொடுக்க மாட்டேனா, என் வீட்டில் நீ வந்து ஏதாச்சும் பண்ணனா என்ன எதுன்னு கேட்பேன், இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவள் கோச்சிக்கிட்டு டக்குன்னு வந்துட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு சமைச்சிட்டு இருப்பாளா. இவன் தான் இன்வைட் பண்ணியிருப்பான், ஹீரோ வந்து இன்வைட் பண்ணியிருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோ பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. என் பிள்ளை ஏன் அப்படி இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு போயிட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணிப்பான். இப்போ தான் தெரியும் இந்த மாதிரி ஹீரோவும் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கேட்பான், ஏதோ உன் கை ஹர்ட் ஆகிடுச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி பக்கம் நிற்க வைப்பானா. அப்போ கரெக்டாக அங்கே தானே ஹீரோ வைப்பான். ஹீரோக்கு அப்படியே ஃபேஸ்லாம் மாறும். அதுக்கப்புறம் கையில் அடிபட்டுச்சா டார்லின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா கையை வந்து கட் பண்ண இடத்துல வந்து கட்டு போட்டுட்டு இருப்பான். சும்மா பிளாஸ்டரி போடுவான். அது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து பல ஞாபகம் வந்துடும். ஏன்னா பழைய ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பானு, ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பானு. ஸோ பழசில் ஸோ அதை வந்துட்டு அதே மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஒரு கோவம் வரும். ஆனால் இருந்தாலும் வெளியே சொல்லிக்க மாட்டான். அப்படியே வந்து உட்காந்துருப்பான். ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணும்போது என்ன சொல்லுவான், நக்கியுமே எனக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா ஃபீட் பண்ணி விடு, எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்லுவானா. ஹீரோவுக்கு வந்து செம கண்டாக இருக்கும். அவன் அந்த பக்கம் திரும்பி இருப்பான். இவன் என்ன பண்ணுவானா அப்படியே ஹீரோயின் கிட்ட அப்படியே வாங்கிட்டே அப்படியே ஹீரோ என்ன பண்ணுறான், என்ன ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்து மறைச்சிக்கிட்டே இருப்பான். இது நமக்கும் பிடிக்காது, ஹீரோக்கும் பிடிக்காது, ஹீரோயினுக்குமே சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே நீ வந்துட்டு பவுலில் வந்து சர்வ் பண்ணு, ஹீரோக்கு வந்து சர்வ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவானா. அவனை ஹீரோயின் வந்துட்டு பாப்பா ஏன் அதான் ஆன்ட்டி இருக்காங்களோ அவங்க சர்வ் பண்ணிட்டேங்கும் போது இல்லை நான் சொல்கிறேன் நீ சர்வ் பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து சர்வ் பண்ணுவாள். ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி என்ன இவன் ஓவராக மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடுங்க, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்லுவான். ஒரு மாதிரி ரூல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அந்த டேபிளில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, நீ என் ஃபேமிலியும் சரி யாராச்சும் ஏதாச்சும் நீ பண்ணனா சும்மா இருக்க மாட்டேன், உனக்கு தெரியும்ல ஓ தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மிரட்டுவானா. அவனையும் வந்துட்டு கிம் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஓ நீ எவ்வளோ நல்லவனே எனக்கு தெரியாதா, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் நான் கெட்டவனு உனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட தங்கச்சி அம்மா அதுக்கப்புறம் ஹீரோயின் 3 பேருமே என்கிட்ட தான் இருக்காங்க, நீ மறந்துடாத, என் லின்னுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறான். பட் இருந்தாலும் அதான் உண்மை. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு ஏதோ ஒரு கால் வருது, முக்கியமான கால். அந்த கால் வந்துட்டு என்ன அப்படியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக வந்துட்டு அவனோட சிஸ்டம் இருக்கும்ல கம்ப்யூட்டர் ரூம், அதுக்கு வந்து போகிறான். கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரா, அது வந்து காதில் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயிட்ட சொல்கிறாங்க, பாரு நீ எப்படியாச்சும் உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடு, இங்கே இருக்க வேண்டாம், இவன் வந்து நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அவன் நல்லவன்லாம் தெரியும்ல, அப்போ எதுக்கு நீங்கள் வர, ஓ நீ காசுக்காக தானே வர, உங்கள் அப்பா அந்த அமௌண்ட்டு கேட்டாங்களே அது வந்து ஹீரோவில் தான் கிம்மால் தானே கொடுக்க முடியும்னு சொல்லி தானே இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுவான். ஆக மொத்தம் உனக்கு காசு இருந்தால் போதுமே அப்படின்னு தப்பாக பேசும்போது ஹீரோயின் கோவம் வந்துடும். ஸோ பலார்னு அறைய போவான். அரை அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவான். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவன் ஏதோ ஒரு சீரியஸாக பேசிட்டு வந்துட்டு அவனோட சிஸ்டம் இருக்க ரூமுக்கு போனானே. ஸோ ஹீரோயின் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவான். அவன் வந்து வேலைலாம் முடிச்சுட்டு வந்துட்டு போவான். பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் பண்ணாமல்
போயிருப்பான். ஹீரோ வந்துட்டு அந்த சிஸ்டரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட இமெயிலை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பா. இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அதில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா போல கொஞ்சம் ஷாக்காக நிற்கிறான். அதுக்கப்புறம் நம்ம சரி இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. நான் வந்துட்டு என்ன இருந்தாலும் அண்ணன் மேலே ரொம்ப பாசமாக தானே இருப்பான். அண்ணன் வந்து சொல்கிறான், நீ ஏன் நம்ம என் மேலே கோவமாக இருக்குங்கும் போது நீ எப்படி பண்ணுறது, மாஃபியா குரூப் கூட சேராது, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்களுக்குன்னு நீ மட்டும் தான் இருக்க, ப்ளீஸ் அண்ணா நீ வேறு ஏதாச்சும் ஒர்க் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆறுதலாக வந்து பேசிப்பாங்க. திருப்பி 2 பேருமே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நீ வந்து சீக்கிரமாக ஒரு வீடை வந்துட்டு பொடி, நாங்கள் திருப்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். கரெக்டாக அங்கேருந்து இவன் அக்கேம் வந்துடுவான். வந்துட்டு வாவ் என்ன ஒரு டச்சிங்காக இருக்குது, 2 பேர் சண்டை போட்டிங்க டக்குன்னு சேர்ந்துட்டீங்க போலியே, உங்கள் பாஸ்தா பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பான். ஒன்றும் இல்லை ஹின், இந்த பாரு நீ ஒரு வீடு கண்டுபிடிக்க வரைக்கும் உங்கள் அம்மாவும் சரி உன் தங்கச்சியும் என்னோட கண்ட்ரோலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கை வைக்க போவானா, டக்குன்னு வேணா போவேன்னா அண்ணன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுவான். உடனே இவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன் நான் வந்துட்டு உனக்கு எப்படி ஹின் ஒரு அண்ணனோ அதே மாதிரி நான் உனக்கு ஒரு அண்ணன் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஹீரோயின் எங்கன்னு. என்ன பண்ணுறான்னா அந்த சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஏதோ காப்பி பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் காப்பி ஆகட்டும் சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கா ஒரு சந்தேகம் வந்தது, ஒருவேளை நம்ம ரூமுக்கு போயிருப்பாள்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கரெக்டாக அங்கே தான் வரான். அது வந்துட்டு கன்னை எடுத்துக்கிட்டு வரான். அந்த டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். இல்லை நீங்கள் தான் இருப்பாளான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே தான் அவன் போயிட்டுருக்கான். கரெக்டாக ஹீரோயின் வந்து அதுதான் வந்துட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணி அந்த பென்ட்ரைவ் எடுத்து கையில் வச்சுக்கிறான். இவன் கன்னோட வந்துட்டு உள்ளார வந்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர். A Christmas song, the Christmas tree's on fire, Santa's holding the lighter, my parents are both liars, I got gifts but 1 subscribers, thanks for the candy basket, oh got another jacket, my stocking's filled with acid, am I dreaming, what just happened?